ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி ஜேஎம் ஃப்ரைடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன விவரங்கள், வேலைக்கான விவரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் யாராவது இருப்பாங்கல்ல, சென்னையில் வேலை வேணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் விசாரிச்சுட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்ததாக என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதாவது போஸ்ட், என்ன போஸ்ட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நிறுவனத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன படிச்சிருக்கணும், ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ அல்லது எனி ஒன் டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அதாவது 10ஆம் வகுப்பு முடித்தவங்கன்னா 10ஆம் வகுப்பு வச்சு பண்ணிக்கிடலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? இல்லை நான் 12th படிச்சிருக்கேன்னா நீங்கள் 12th வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே. அதுக்கப்புறமா இடம் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை, சென்னை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்குது. நியர்பை நமக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அண்டு நமக்கு ஒரகடம், இந்த லைனில் தான் இருங்காட்டுக்கோட்டை அப்படிங்கிறது வரும். ஸோ கண்டிப்பாக சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறமா வேலை நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. தினமும் 8 மணி நேரம் வேலை இருக்கும். 8 hour ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அனுபவம் ஒன்று கொடுத்துருக்காங்க. புதியவர்கள், 1 வருட அனுபவம் உள்ளவர்கள். புதியவர்கள்னால் இங்கே வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ண வராங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலினம் கொடுத்துருக்காங்க. பாலினம்னா ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது. ஸோ அதில் ஆண்கள் மட்டும் அப்படிங்கிறதையே கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. 18 வயதுக்கும் மேல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் உள்ள சேலரி. பட் நம்ம வந்து ஒரு நிறுவனத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் A to Z வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்கள்கிட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்குப்பா, யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம விசாரிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டிப்பாக நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சலுகைகள் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூம் வசதி, இலவச உணவு, கூடுதல் அலவன்ஸ் அப்படின்னு இந்த 3மே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், இங்கே வந்து ரூம் வசதி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது வந்து இலவசமாக இருக்குமா இல்லை பெய்டா, என்ன கணக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம், நீங்கள் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது நிறுவனத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.